வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கடவுள் நம்மை தெரிந்தெடுத்தது பெரிய பாக்கியம். இந்த நாளிலும் உன்னை தெரிந்தெடுத்த ஆண்டவரை அனுதினமும் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியாயிருக்கிறார். நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த ஆவியான தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டுமானால் நாம் ஆவியோடு அவரை ஆராதிக்க வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி அவரை தொழுது கொள்வதற்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் நடத்துகிறபடி தொழுது கொள்ள வேண்டும். அதே போல நாம் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் உண்மையில்லாதவர்களாக அவரை தொழுது கொள்ள முடியாது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள இயேசு நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரோடு இணைந்து அவரை ஆராதிப்போம். அவர் நம்மில் மகிமைப்படுவார், நம்மையும் அவர் மகிமைப்படுத்துவார். ஆதார வசனம்: தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24.